வெல்கம் டு சசி மீடியா. இரவு நேர ஓட்டிங் கொடுக்க போகிறோம். இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஹைப்பை தட்டி விடுங்க. புது ஆளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது திவ்யா 52.38%, 40,986 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. திவ்யாவுக்கான ஓட்டுகள் அதிகரிக்குது, அது உண்மைதான். ஆனால் பார்வதி இருந்தப்போ பார்வதியை ஆதரித்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இப்போ திவ்யாவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சபரி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது. சபரி கண்ணில் அடிச்சு விட்டாப்புல அப்படிங்கிறத ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பார்வதியை யாரெல்லாம் ஆதரிச்சா, அந்த குண்டம் ஒருத்தன் இருப்பான்ல, அவன்லாம் ஆரம்பித்து பார்வதியை ஆரம்பித்த எல்லாருமே திவ்யா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அவனை எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைலாக் தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு திவ்யாவை பிடிக்காது, இருந்தாலும் அவங்க ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் அப்போ பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்த இடத்துல இருக்குது சபரியை பொறுத்த வரைக்கும் 30.84%. திவ்யா இன்னைக்கு ப்ரெசென்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. 1 எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வேறு எதுவும் பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது. அப்புறம் திவாகரை உசுப்பேற்றி விட்ருக்காங்க. கொஞ்சம் கலைகிட்ட போயிட்டு, டே நேற்று நீ திவ்யா கிட்ட சண்டை போட்டல, வெளியில் உன் பேர் நெகட்டிவாக இருக்குன்னு கலைகிட்ட சொல்லி திவாகர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. பாருங்கள், ஒரு நாள் திவாகர் எனக்கு கல்யாண வயசு தான் ஆயிடுச்சுன்ட்டு ஒரு பாட்டு போட போகிறாப்புல. திவ்யா என்ன பண்ண போகிறாங்க? எதுக்கு அவரை திரும்ப அவரை கூட்டு வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கண்டென்ட்டுக்காகவா இல்லை என்னன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அவர் விலகி போனாலும் இந்த அம்மா சும்மா விடாத மாதிரிலாம் இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. அப்படி தான் போகுது. அடுத்தது சபரி 30.84, 24,828 ஓட்டுகள். ஸோ சபரியை பொறுத்த வரைக்கும் பார்வதியோடைய ஆதரவாளர்கள்லாம் வெறித்தனமாக இருக்கானுங்க. சபரி ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒரு 4-5 யூடியூப் இருக்கானுங்க. சபரி ஜெயிக்கவே கூடாதுங்க, அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான், மனுஷனே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பார்வதியை ஆதரித்தவங்க. அவனுக்கு அந்த அந்த கடுப்பு பாருங்களேன். அந்த ஒரு விஷயத்தை இன்னும் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கேப்டன்சி டாஸ்கில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை இன்னமும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறாப்புல. அவர் ஞாயிற்றுக்கிழமை கூட மன்னிப்பு கேட்டார். அதையும் நடிப்புன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த ஓட்டிங்கை நீங்கள் நம்பிடக்கூடாது. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அரோரா 8.45, 6,614 ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ அரோரோடைய அரோரா இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று அவங்க கேட்டாங்கல்ல, நன்றி கானா வேண்டது கமருதீனுக்கு சொல்கிறதுல தப்பு கிடையாது, அதாவது அவங்க ஓட்டை திருடுறாங்க அப்படின்றாங்க. இதே என்ன தாண்டா ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை? இந்த பார்வதி ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன்டா நீங்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கிற மாதிரி அவனுங்க கத்துறாங்க. ஒன்றும் கிடையாது. திவ்யா ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்களாம் ஓட்டு போட வச்சு அவங்களை ஜெயிக்க வச்சேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பார்வதியுடைய ஃபாலோவர்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டோம் பாருங்க. இவனுங்க தான் எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரோரா கமருதீனுக்கு நன்றி சொன்னது, கமருதீனோட ஓட்டை திருட பார்க்குறான்னு ஒன்றுமே கிடையாது. அரோரா அந்த காரை விட்டு இறங்கும் பொழுது கமருதீன் டிக்கெட்டு ஃபினாலே ஓடி கட்டி பிடிச்சான். அப்போ அரோரா என்ன சொன்னாங்க? வரான், உன் மேலே எனக்கு கோபம் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. அதை பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ளே இடையில இருந்தது பார்வதியால் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுதான் இப்போ அரோரா மேலேயும் அவ்வளோ வன்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கானா வினோத் ஃபேன்ஸ் மண்டையை கழுவிட்டாருன்னு இன்னொரு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ வன்மன்னு தெரியல. ஒரு கானா வினோத்தையே சொல்லிட்டு போயிட்டாரு, சேனலும் ஒரு அளவுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை விடலாம், தொடர்ந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கமருதீன் மேலே அவங்களுக்கு ஒரு பாசம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அது இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, கமருதீன் மேலே இருந்தது. அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருந்த ஒரு விஷயந்தான். அதையும் போட்டு அடிச்சிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான். அடுத்து விக்ரம் 6.15, அதாவது 8.3, 6,515. இவனுக்கு இவனை மனுஷனே இல்லைன்ட்டானுங்க, இவன் ஒரு சைக்கோங்க அப்படின்ட்டு இவனுங்க பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பட்டம் கட்டி விட்டு மனுஷன் ஆக மொத்தம் வீட்டுக்குள்ளே எவனுமே நல்லவன் இல்லடா, இந்த டைட்டிலே டிசர்வ் கிடையாதுடா என் தலைவி போனதுக்கப்புறம் மாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரியிறானுங்க. உண்மையாகவே இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னும் பொழுது மற்றவங்க எல்லாமே கேவலம் அசிங்கம் அப்படின்றாங்க. கர்மா இஸ் பூமராங்கடா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இப்போ நீங்கள் இவனுங்களுக்கு பண்ணுற இந்த கர்மாலாம் எங்கே போய் நீங்கள் அடைக்க போகிறீங்கன்னு தெரில. 4 பேரும் ஏதோ விதத்தில் ஒரு மனிதர்கள் தான். கேமுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் இவனுங்க திரும்ப அது ஒரு மிக்சர் பாக்ஸ் அப்படிங்கிற வேண்டியது எனக்கு புரியவே இல்லை. மிக்சர் பாக்ஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் நீ இந்த சேனலை இதை ரிவ்யூ பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு ஏன் பண்ணுற?
கானா வினோத் போனதுக்கப்புறம் கேம் முடிஞ்சிட்டுன்ற ஏன் பார்க்குற? எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி இல்லாமல் கேம் இல்லை ஏன் பார்க்குற? தூக்கி போட்டு போகலாம். ஆக நீ வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒன்று சொல்லி. ஸோ இப்படி தான் போகுது. சரி, இந்த ஓட்டை ஏன் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, ஓப்பனாக சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி 4-5 ஓட்டு போட்டிங்க அப்படின்னு அன்அஃபிஷியலில்? நானே ஒரு 5 ஓட்டு போட்டிருப்பேன். ஏன்னு கேளுங்க, நான் 3 ஓட்டுகள் போட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், திவ்யாவுக்கு ஒன்று, சபரிக்கு ஒன்று, விக்கர்ஸ் விக்ரமுக்கு ஒன்று போட்டேன். ஏன்னா நான் ஓட்டிங் கொடுக்கறதுக்கு, அந்த ஓட்டிங்குள்ளே போகிறதுக்கு நான் வந்து ஓட்டு போடணும் இல்லையா? 3 ஓட்டு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. காலையில், மதியானம், நைட்டு அப்படின்னு சொல்லி 3 ஓட்டிங் கொடுத்துருக்கேன். இல்லை காலையில் ஓட்டிங் கொடுக்கல, செக் பண்ணேன் அப்டேட்டுக்காக. அதுக்கப்புறமேட்டுக்கு மதியானம் போகும்போது திவ்யாவுக்கு, இப்போ சபரிக்கு. அப்போ ஒரு நாளைக்கு நானே 3 ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ நீங்கள் பிடிச்ச ஒரு ஆளுக்காக 10 ஓட்டு போட்டிருப்பீங்களா? அப்புறம் பாட்ஸ் வச்சும் போடுவாங்க, பிஆர் குரூப் உள்ளே இறங்குவானுங்க. ஸோ இந்த ஓட்டுகளை ஃபைனல் வீக்கில் பிபி டீம் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா விக்ரம் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் என்னுடைய அப்டேட். அதாவது விக்ரம் வின்னர் இல்லைனா ரன்னர் இந்த ஒரு பொசிஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா ஒரு செய்தி வந்து கொண்டிருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ அதனால் உல்ட்டாவாக என்ன வேணால் நடக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஓட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் மாசு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஃபைனல் அன்றைக்கி நீங்கள் தான் ஏமாற்றப்படுவீங்க. அப்போ அந்த ஓட்டு என்னென்னா அங்கே அஃபிஷியலில் போடுறது தான். இதில் அதான் நான் உங்கள்கிட்டே சொல்லிட்டேனே, ஒரு நாளைக்கு நீங்கள் 5 ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லையா ஒரு ஆள். அப்போ எத்தனை பேர் உட்காந்து ஓட்டு போடுவான்? பிஆர் குரூப் உள்ளே இறங்கி போடுவானுங்க, பாட்ஸ் வச்சு போடுவானுங்க. நிறைய ஃப்ராடுத்தனம் இதில் நடக்கும் ஃபினாலே வீக்கில். அதனால் ஃபினாலே வீக்கில் விஜய் டிவியோ பிபி டீமோ இதை கன்சிடர் பண்ண மாட்டானுங்க. இது எதுக்கு அப்படின்னா, எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு அவனுக்கு தெரியும். அவனு ஈஸியாக கண்டுபிடிச்சான். அஃபிஷியலில் எப்படி ஓட்டு 10 வாரம் அவனுக்கு என்ன ஓட்டு வந்ததோ அந்த கவுண்டிங் தாங்க. ஒரு இமை அளவு கூட மாறக்கூடாது அவனோட பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கில். இப்போ போன வாரம் அவனுக்கு தெரியும் அந்த ஓட்டுடைய ரேஷியோ பர்சன்டேஜ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க அஃபிஷியலில். மிஸ்டு காலில் எவ்வளோ வந்தது, இதில் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லை, சபரிக்கு கடந்த 2 வாரமாக ஓட்டுகள் அதிகமாக வந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிப்பாங்க. ஓ, சாண்ட்ராவோட ஒரு இஷ்யூ வந்துச்சா, ஓகே. ஆனால் காரணமே இல்லாமல் இப்போ ஒரு சாண்ட்ராவோட இஷ்யூ வந்தது, அவர் இதை தூக்கி போட்டு ஓடினாப்புல ஓட்டுகள் வருது, அதை நியாயம்னு எடுத்துருவானுங்க. இதுவே விக்ரமுக்கோ அரோராவுக்கோ 10 வாரமாக ஒரு ஓட் கவுண்ட் இருந்து திடீர்னு இந்த வாரம் மட்டும் அன்அஃபிஷியலில் ஓட்டு மிஸ்டு காலில் தாறுமாறானா கண்டுபிடிச்சிருவாங்க, அதை நிறுத்தி வச்சுருவாங்க. சில சமயம் வந்து ஒர்க் ஆகாது மிஸ்டு கால் கொடுக்குறதெல்லாம், ஓட்டு சில பேர் ஒர்க் ஆகாமல் கிடக்கும் இல்லையா, அதுதான் அவனுக்கு தாறுமாறாக ஓட்டுகள் ஏறுறதை நிறுத்தணுன்றுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஏறுது அப்படின்னு. அதனால் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவனும் ஏமாற மாட்டானுங்க. அவனுங்க நம்ம 10-12 வாரமாக, நம்ம 14 வாரமாக நம்மளை ஏமாற்றிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவனுங்க நம்மள்ட்ட ஏமாறுவானுங்களா? அதெல்லாம் ஏமாற மாட்டானுங்க. அதான் ஃபைனல் ஸ்டேஜில் விக்ரம் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த சீசன் ஃபுல்லாகவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு நபர். சொல்ல முடியாது, அரோராவும் நிற்கலாம், மேலே இருக்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு இவங்க 2 பேரையும் நிற்க வைக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலில் ஓட்டு போடுங்க, மிஸ்டு கால் கொடுங்க. அதாவது ஹாட் ஸ்டாரில் ஓட்டு போடுங்க, அது இல்லைன்னா மிஸ்டு கால் கொடுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.